ஆல்கஹால் ஹேபிட் கிடையாது. பட் ஏன் எனக்கு ஃபேட்டி லிவர் வந்தது அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட்டால வரக்கூடியது ஆல்கஹால் ஃபேட்டி லிவர். இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்றது 90% ஆஃப் பீப்புளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷாக்கிங்கா இருந்தாலும் ரீசன்ஸ் இதுதான். நம்பர் ஒன், ஃப்ரக்டோஸ். சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டை இன்டேக் பண்றதுனால வரும். அடுத்தது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நம்ம பாடியில கண்டினியூஸா நடக்க ஆரம்பிக்கிறப்போ ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் லிவர் மேல டிஸ்கிரிப்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து செடன்டரி லைஃப் ஸ்டைல். மோர் தென் 90% ஒரே இடத்துலயே உட்காந்து ஒர்க் பண்றதுனால டி நோவா லிப்போஜெனசிஸ், அதாவது நம்ம லிவர்ல இருக்க கொழுப்பு வெளியேற ஆரம்பிச்சு லிவர் மேலேயே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. இதனால லிவரோட சைஸ் பெருசாக ஆரம்பிக்குது. அடுத்தது ஃபுட் ஹேபிட். அன்டைம் சாப்பிடுறது, பேக்கரி ஐட்டம்ஸ், ஆயில ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ். இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்னே சொல்லலாம். ஃபேட்டி லிவர் வராம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வெயிட்டை மேனேஜ் பண்ணுங்க. டெய்லி 30 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. 6 to 8 hours டீப் ஸ்லீப். பிளாக் காஃபி எடுத்துக்கங்க. விட்டமின் இ எடுத்துக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னா ஃபேட்டி லிவர்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் டயட் பிளான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.